இனி சனியால் உன்னுடைய சக்தியை எதிர்கொள்ள முடியாது நீலிமா. நாராயணரே, மூர்த்திகள் மறைந்து விட்டனரே. மகாதேவர் மறைந்து விட்டார். நீலிமா தயாராகிவிட்டார். நாம் எதற்காக சூரிய லோகத்தில் தாக்குதலை நடத்த வேண்டும்? நமது லட்சியமே அந்த சனியை அழிப்பது மட்டும். விரும்புகிறேன். ஆனால் அந்த தாக்குதலின் துன்பத்தை சனி மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்று நான் எப்பொழுது கூறினேன்? அதற்கான தண்டனையை அனைவரும் அனுபவித்தாக வேண்டும். நீலிமா சனியை வேந்திரா. நிச்சயமாக அதற்கு நான் அனைவருக்கும் முன்பாக உடனடியாக எனக்கான துன்பத்தை அந்த சூரிய தேவரும் அந்த சனியுமே புரிந்து கொள்ள முடியுங்கள். சனி இப்பொழுது ஒரு மிகப்பெரிய சதி வழியில் சிக்கப் போகின்றான். இப்பொழுது சூரிய லோகம் என்னை வரவேற்பதற்கான நேரம் வந்து வர வேண்டும். ராகு தயார்தானே? அவள் என்ன நினைக்கிறாள்? எதுவாக இருந்தாலும் அது நமக்கு நன்மையே அளிக்கும். நினைவிருக்க. இந்த ஒளி இழந்த பாலகன் எனக்கு பிறந்திருக்க முடியாது. இவன் நிச்சயமாக என் புதல்வன் இல்லை. நிகழும். மகாதேவரின் இந்த கர்மத்திற்கு நீதான் பொறுப்பு சனி. இது என்ன விசித்திரமான கனவு? இது வெறும் கனவுதானா அல்லது அவன் தாக்கம் சனி மீது விழத் தொடங்கிவிட்டது என்பதை குறிப்பதாக நிஜ யுத்தத்திற்கு முன்பாக உளவியல் யுத்தத்தை புரிகிறாள் நீலிமா. தானே எதிர்கொள்ள வேண்டும் நாராயணரே. அதன் மூலமாக அவனது வழியை அவனால் தெளிவாக்கிக் கொள்ள முடியும். அற்புதம் நண்பா சனி, அற்புதம். உன்னுடைய பயிற்சி உற்சாகம் அளிக்கிறது. வெகு விரைவிலேயே சூரிய தேவர் தங்களை மிக முக்கியமாக உரையாடுவதற்காக சபைக்கு அழைத்து வர சொன்னார். அவர்